அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு நட்பு கொள்ளும் முறைகளை அறிவோம். கோபம் கொள்ளக்கூடாது. நம் தோழர்களை திருத்துவதற்காக நாம் பல முயற்சிகளை எடுப்போம். அவர்கள் தீமை செய்யும் போது எடுத்துச் சொல்லி தீமைக்கு தடைக்கல்லாக இருப்போம். அவனுடைய விருப்பத்திற்கு நாம் தடையாக இருப்பதினால் சில நேரங்களில் எடுத்தெறிந்து பேசிவிடுவான். இந்நேரத்தில் அவன் மீது கோபப்பட்டு தவறான வார்த்தைகளை கூறிவிடக்கூடாது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இஸ்ரவேலர்களில் இருவர் நண்பர்களாக இருந்தார்கள். அவர்களில் ஒருவர் பாவம் செய்து கொண்டே இருந்தார், மற்றொருவர் வணக்கத்தில் திளைத்தவராக இருந்தார். அந்த வணக்கசாலி தன் நண்பரை பாவம் செய்ய காணும் போதெல்லாம் இதை செய்யாதே என்று கூறுவார். ஒரு நாள் ஒரு பாவம் செய்பவராக தன் நண்பரை அவர் கண்டபோது அவரிடத்தில் இதை செய்யாதே என்று கூறினார். அதற்கு அவர், என்னை விட்டுவிடு, எனக்கும் என் இறைவனுக்கும் இடைப்பட்ட விஷயம் இது. என்னை கவனிப்பவராக நீ அனுப்பப்பட்டுள்ளாயா என்று கேட்டார். அந்த வணக்கசாலி, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக அல்லாஹ் உன்னை மன்னிக்கவே மாட்டான், அல்லாஹ் சொர்க்கத்தில் உன்னை கொண்டு செல்லவே மாட்டான் என்று கூறினார். பின்பு இவ்விருவரின் உயிரையும் அல்லாஹ் கைப்பற்றினான். அவர்கள் இருவரும் அகிலத்தின் இறைவனிடம் ஒன்று சேர்ந்தார்கள். அப்போது அல்லாஹ் அந்த வணக்கசாலியை பார்த்து, என்னை பற்றி நீ அறிந்தவனா? என் கைவசம் உள்ளதை செய்ய நீ சக்தி படைத்தவனா என்று கூறிவிட்டு பாவம் செய்து கொண்டிருந்தவனை பார்த்து, செல், என்னுடைய அருளால் சொர்க்கத்தில் நுழைந்து கொள் என்று கூறினான். மற்றவரை பார்த்து, இவரை நரகிற்கு அழைத்துச் செல்லுங்கள் என்று கூறினான். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, நூல் அபூ தாவூத் 4901. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.